ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எதெல்லாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன், அது வந்து எப்படியெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு, அதை நான் இப்போ கண்டினியூ பண்ணலை. இருந்தாலும் அதில் எது பெட்டராக இருந்துச்சு, எதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணேன், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணது பாண்ட்ஸோட SPF 35 அது வந்து யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஒரு கோல்டன் கலர் கவரில் வரும், அது நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணினேன். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அதை அப்ளை பண்ணும்போது நிறைய ஒயிட் காஸ்ட் இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக அந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? ஒயிட்டாக ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து எனக்கு தெரியல, ப்ரொடெக்ஷன் இருந்துச்சா இல்லையா அதெல்லாம் தெரியாது. இந்த ரெண்டும் தான் மேஜர் ப்ராப்ளம். ஒயிட் காஸ்ட் அதிகம். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸை வந்து மற்றவங்க பார்க்கும்போது நம்மளோட ஒரிஜினல் கலரை வரைக்கும் இன்னுமே டார்க்காக காமிக்கும். அதனால அந்த சன்ஸ்க்ரீனை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதோட ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னா 75 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக நான் அவ்வளோ ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து நான் யூஸ் பண்ணினது லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அதோட அந்த ஜெல் டைப்பில் இருந்துச்சு. நல்ல அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போதும் நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தான் தாக்கு பிடிக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் தான் அங்கே தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லோட்டஸ் சன்ஸ்க்ரீன். அது வந்து SPF 50 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னா 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரை ஆனதுனால சரி 99 ருபீஸ்க்கு வாங்குன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, எதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டைம் தான் அது தாக்கு பிடிக்குது. 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாமல் 3 ஹவர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ்லேருந்து உறிஞ்சி வரும். லைக் நம்ம டச் பண்ணி அதை சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தது வந்து நான் யூஸ் பண்ணின ஒரு எனக்கு மோசமாக ஃபீலான ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இந்த டெர்மாவோட சன்ஸ்க்ரீன். டெர்மா ஹைட்ராலிக் சன்ஸ்க்ரீன் அக்வா ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ஸ்மெல்லு, அதாவது ஒரு ஆயின்மெண்ட்டோட ஒரு ஸ்மெல்லும். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் அப்புறம் யூடியூப்ல எல்லாம் ரிவ்யூ எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். ஆனாலுமே எனக்கு இது வந்து செட் ஆகலை. இது போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக காமிச்சிச்சு. போட்டுட்டு இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் வந்து இது ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்குது. இது வந்து ப்ரொடெக்ஷன் ஏதாவது கொடுக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி அந்த மாதிரி எதுவும் இது கொடுக்கல. இது ரொம்ப அரிப்பாக இருந்துச்சு. எனக்கு SPF 50 ரொம்ப அரிச்சிச்சு. மூஞ்சி வந்து ரொம்ப அரிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லதில்லை, இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இதில் இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணின இந்த 3 சன்ஸ்க்ரீன்லேயுமே நல்லதுன்னு சொல்ல போனால் அந்த லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். அது வந்து ரொம்ப எந்த டேமேஜுமே இருக்காது. நம்ம ஃபேஸுக்கும் அரிக்கவும் செய்யாது, எதுவுமே செய்யாது.